அர்ஜென்டினா தேசத்து கால்பந்தாட்ட வீரன் தியாகோ மரடோனா. அந்த அர்ஜென்டினா தேசத்திலிருந்து வந்தவன் தான் புரட்சியாளன் சேகுவாரா. அந்த தேசத்திலிருந்து வந்த இந்த கால்பந்தாட்ட வீரர் மரடோனா அவன் கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலும் அர்ஜென்டினா தேசத்தை வெற்றி பெற வைத்தவன். அவனுடைய மந்திர காலில் பற்ற பந்துகள் எல்லாம் கோல் கம்பத்தை நோக்கி பறந்த காட்சிகளை உலகம் பார்த்து வியந்தது உண்டு. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இத்தாலி நாட்டு அணிக்கு எதிராக அர்ஜென்டினா விளையாடுகின்ற பொழுது இத்தாலி அணியை தோற்பதற்கு காரணமாக அமைந்தவன் இந்த மரடோனா. ஆகவே இத்தாலி அரசு தடை விதித்தது மரடோனாவிற்கு. என்னவென்று கேட்டால், மரடோனா இத்தாலி நாட்டிற்குள் நுழையக்கூடாது, இத்தாலி அரசு தடை விதித்திருக்கிறது. ஆனால் அதே மரடோனாவை இத்தாலி நகரத்திலே இருக்கின்ற நேபிள்ஸ் என்கின்ற ஒரு நகரத்தின் கால்பந்தாட்ட அணிக்கு ஒப்பந்தம் செய்து அந்த அணிக்காக விளையாடினான். அந்த அணிக்கு பல வெற்றிகளை தேடி தந்தான். அந்த இத்தாலி நகரத்தின் நேபிள்ஸ் நகரத்தின் சிறப்பு பிரஜையாக நேப்போலி அணிக்காக விளையாடிய மரடோனாவை நேபிள்ஸ் நகரத்தினுடைய மாநகர மேயர் அறிவிக்கிறார். ஒரு தேசத்தில் நுழைவதற்கு தடை, இத்தாலிக்குள் நுழைவதற்கு. ஆனால் அந்த இத்தாலியில் இருக்கிற ஒரு நகரத்தின் சிறப்பு பிரஜையாக அறிவிக்கப்படுகின்ற கௌரவத்தை விளையாட்டு உலகில் பெற்ற மரடோனா ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையானான். விளையாட்டு போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அதற்கு பிறகு அந்த போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்காக நம்முடைய இந்தியாவின் கேரளா மாநிலம் வரை வந்து போதை பழக்கத்திலிருந்து மீண்டு அதற்கு பிறகு தொலைக்காட்சிகளில் காம்பீராக பணியாற்றி சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மரணமடைந்தார். இந்த போதை பழக்கத்திலிருந்து, அந்த போதை பொருள் வாங்குகின்ற பணத்திலிருந்து ஒரு இனமே விடுதலை பெற்றதென்றால் நம்ப முடியுமா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். இரண்டாம் உலகப் போரில் 3 கோடி பேரை ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தான் நாஜி ஹிட்லர். யூத மக்களை கொன்று குவிப்பதிலே அலாதி பிரியம் கொண்டான் ஹிட்லர். அந்த யூத மக்கள், அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, அந்த இனத்திற்கென்று விடுதலை இல்லை. அந்த இனம் திரும்புகின்ற திசையெல்லாம் ஹிட்லரால் தாக்கப்படுகிறது. அந்த இனம் ஆயுத போராட்டத்தை நடத்துகிறது. அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறான் டேவிட் பென்குரியன். அமெரிக்காவிலே யூத இனத்தை சார்ந்தவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அந்த யூத இன விடுதலை போரிலே ஆயுத பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்பொழுது கோல்டா மேயர் என்கின்ற பெண்ணை டேவிட் பென்குரியன் அமெரிக்காவிற்கு அனுப்பி அமெரிக்க செல்வந்தரிடமிருந்து நிதி கேட்க சொல்கிறார். இந்த கோல்டா மேயர் தான் பின்னால் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக வந்தவர். அவர் அமெரிக்காவிலே போய் யூத செல்வந்தர்கள் மாலையில் நடத்துகின்ற விருந்து, அந்த விருந்து மண்டபத்திலே யூத சமூகத்தை சார்ந்த பெரும் செல்வந்தருடைய கேளிக்கை நடக்கின்ற அந்த கிளப்பிலே போய் உரையாற்றுகிறார். அங்கே கேட்கிறார், உங்கள் வீட்டு பெண்கள் ஒப்பனைக்கு செலவு செய்யும் பணத்தை கொஞ்சம் கொடுங்கள், நீங்கள் மதுவுக்கு செலவு செய்யும் பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை கொடுங்கள், நம்முடைய இன விடுதலைக்காக ஆயுதம் வாங்கி ஆயுத போரை நடத்தி இந்த இனம் விடுதலைக்கு நாங்கள் போரிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது கோல்டா மேயருடைய கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. அந்த கோல்டா மேயருடைய பேச்சுக்கு பிறகு $10 மில்லியன் மதுவுக்கு செலவழிக்கின்ற பணத்திலிருந்து யூத இனத்தை சார்ந்த பெரும் செல்வந்தர்கள் கொடுக்கிறார்கள். அந்த $10 மில்லியன் எடுத்துக்கொண்டுதான் 2 கப்பல் நிறைய ஆயுதங்களை வாங்கி அந்த இஸ்ரேல் நாட்டின் யூத இனம் விடுதலை பெற்று இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற நாடு அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் பலம் வாய்ந்த விமானப்படை அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், மது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மது எவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. மது பழக்கத்தால் எத்தனை பெண்கள் இந்த நாட்டிலே துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மது இல்லாமல் வாழ முடியும், மது இல்லாமல் வாழ முடியாதா? வாழலாம். ஆனால் மது பழக்கத்திற்கு அடிமையாகி நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, இந்த சமுதாய சீர்கேட்டை உருவாக்குகின்ற மதுவை வளர்ப்பதிலும் போதை பொருட்களை வளர்ப்பதிலும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. கடந்த 10 ஆண்டுகளில் வெளிவந்த திரைப்படங்களை பாருங்கள். ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு கதாநாயகன் கூட மெத்த படித்த மேதாவியாக, பொறுப்பு மிக்கவனாக, சமுதாய கடமையாற்றுபவனாக, மக்களுக்காக போராட்டம் நடத்துகின்ற ஒரு கதாநாயகனாக எந்த கதாநாயகனும் காட்டப்படவில்லை.
புஷ்பா என்கின்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் செம்மரக்கட்டை கடத்துகிறான். கடத்தல்காரனை கதாநாயகனாக காட்டுகிறது திரைப்படங்கள். இன்றைக்கு திரைப்படங்களிலே கதாநாயகன் என்றால் அவன் மது அருந்தினால்தான் கதாநாயகன். அந்த கதாநாயகனுக்கு அழகிய தோற்றம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, ஒரு நல்ல உடை இருக்காது, அத்தனை கெட்ட பழக்கங்களும் இருக்கும். ஆனால் அந்த கதாநாயகனை காதலிப்பது யார்? படிக்கின்ற பெண்கள், அழகிய பெண்கள், நன்றாக படிக்கின்ற பெண்கள். இவர்களெல்லாம் இந்த பேட்டை ரவுடியாக வருகின்ற, குடியாரனாக வருகின்ற, கஞ்சா குடிப்பவனாக வருகின்ற, போதை பொருளை கடத்துபவனை கதாநாயகனாக காட்டுகின்ற, அவர்களை உயர்ந்த பிறவிகள் என்று காதலிக்கிறார்கள் என்று இன்றைக்கு சினிமா நம்மிடமே ஒரு காட்சியை இன்றைக்கு தயாரித்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைப்படங்களையும் 100 நாட்கள் ஓட வைத்துக் கொண்டு இருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு காதல் ஒன்று திரைப்படம் வந்தது. அது ஏற்படுத்திய பாதிப்புக்கெல்லாம் இன்றைக்கு நிறைய பெண்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பொள்ளாச்சி சம்பவத்தை காட்டினார். காரணம் என்ன? இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான். 2 நாட்களுக்கு முன்பு ஈரோட்டில் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதால் பிளாக்கில் மது விற்ற 33 பேர் ஈரோடு மாவட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி? எவ்வளவு மோசமான விளைவுகள்! மது இல்லாமல் வாழ முடியாதா? கிட்டத்தட்ட 1980 வரை மது பழக்கம் தவறானது என்று சித்தரிக்கப்பட்டது. மதுவை யாரும் சாலையின் 2 பக்கங்கள் அமர்ந்து அருந்த மாட்டார்கள். மதுவை குடித்து விட்டால் ஊரை விட்டு ஒதுங்கி யாரிடமும் பேசாமல் தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு ஒதுங்கி நடந்து போவார்கள். இந்த சாராயத்தை குடித்து விட்டோம், பார்ப்பவர்கள் கேவலமாக நினைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா? நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. ஊரில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் இருவர் மது குடிக்காமல் இருப்பவர்கள் தான் மது குடிப்பவர்களை பார்த்துவிட்டு தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கஞ்சா, மது போன்ற இந்த போதைப் பொருட்கள்லாம் மாணவ மாணவிகளை, இளைஞர் சமுதாயத்தை பெருமளவு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காலையில் எழுந்தவுடன் 70 லட்சம் பேர் டீ குடிப்பதற்கு பதிலாக சாராயம் குடிக்கிறார்கள். இது இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை. மாலையில் 90 லட்சம் பேர் டாஸ்மார்க்கில் சென்று மதுபானங்களை அருந்தாமல் வீடுகளுக்கு செல்வதில்லை. இது இன்றைக்கு நிலைமை. தேச தந்தை மகாத்மா காந்தி மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால், விடுதலைக்கு போராடிய தேசப்பிதா மகாத்மா காந்தி விடுதலை போராட்டத்தோடு மது ஒழிப்பு போராட்டத்தையும் நடத்தினார். இன்றைக்கு மட்டும் அதே மகாத்மா காந்தி இருந்திருந்தால் விடுதலை போராட்டத்தை வீதியிலே தூக்கி எறிந்துவிட்டு மது ஒழிப்பு போராட்டத்திற்கு மகுடம் சூட்டி எடுப்பார். அவர் போராடிய காலத்தில் மது ஒரு 2% மக்களை மட்டும் தான் பாதித்திருந்தது. இன்றைக்கு மதுவால் பாதிக்கப்படாமல் இருப்பவர்கள் மட்டுமே 2% தான் இருக்கிறார்கள். ஒரு திரைப்பட பாடல் உண்டு, விளக்கு வச்சா ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்குது, அது வசதி உள்ள பெரிய இடத்தில் நாளும் நடக்குது என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பாடல். ஆனால் இன்றைக்கு விளக்கு வைத்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கின்ற பழக்கம் அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? தனி மனித ஒழுக்கத்தை மீறுகின்றோம். சமூகத்திற்கென்று கட்டுப்பாடுகள் இருக்கிறது. தனித்தனியாக காட்டிலே வாழ்ந்த மனிதன் கூடி வாழ தலைப்பட்டான். கூடி வாழ்ந்தவன் தனக்கென்று ஒரு வலிமையான தலைவனை தேர்ந்தெடுத்து வாழ்ந்த வரலாறே மனிதகுல வரலாறு என்று சொன்னான். அப்படி கூடி வாழ்ந்தவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு சில நெறிமுறைகளை உருவாக்கினார்கள். அந்த நெறிமுறையின்படி வாழ்க்கையை நடத்த சொன்னார்கள். முன்னோர்கள் உடன்கட்டை ஏற்றினார்கள். அதை நாம் மறுக்கிறோம், அது தவறு. முன்னோர்கள் விட்டு சென்ற எவ்வளவோ நல்ல காரியங்களை கூட இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரால், நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் மது போதைகளுக்கு அடிமையாகி பாழாகிறோம். இறுதியாக ஒரே ஒரு கிராமத்து கதையை எனக்கு நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது ஒரு பெரியவர் சொன்ன கதை. ஒரு பெண், சற்று தவறான எண்ணம் கொண்ட பெண், அந்த வழியிலே போகின்ற ஒரு ஆணை அழைத்து கேட்கிறார். அந்த பெண்ணுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது. அவள் கையிலே மாமிசத்தை வைத்திருக்கிறார், ஒரு கையிலே சாராய புட்டியை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே போகின்ற ஒரு ஆணிடம், உனக்கு ஒரு வேலை தருகிறேன், அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஒன்று இந்த மதுவை குடிக்க வேண்டும், அல்லது என்னுடைய குழந்தையை கொலை செய்ய வேண்டும், அல்லது என்னோடு நீ தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
இதில் எதையாவது ஒன்றை நீ செய்தாக வேண்டும், இல்லையேல் உனக்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கிறாள். இந்த குடிக்காமல் இருந்தவன் பார்க்கிறான், மது பழக்கத்திற்கு அடிமையாகாதவன் பார்க்கிறான், சற்று யோசிக்கிறான். சரி, மதுதானே போனால் போகிறது, குடித்து விடலாம் என்று குடித்து விட்டான். சரி, அதோடு போனதா? மதுவை குடித்தான், போதை தலைக்கேறியது, பாதை மாறியது, கண்ணுக்கு முன்னாலே இருந்த பெண்ணை பார்த்தான், அவருடைய மனம் மாறியது, அந்த பெண்ணோடு தாம்பத்திய உறவு வைக்கிறான். அப்பொழுது அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது. அந்த குழந்தையின் வாயை பொத்துவதற்கு பதிலாக மூக்கை பொத்தினான். அந்த குழந்தை இறந்து விட்டது. அடிப்படை காரணம் என்ன? மதுவுக்கு அடிமையானான், கற்பழிப்பதை நியாயம் என்று சொல்லிக்கொண்டான். அப்படி கற்பழிக்கின்ற பொழுது அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவரை கொலை செய்கின்ற கொலைகாரனாக மாறினான். ஆகவே அனைத்து முறைகேடுகளுக்கும் காரணமாக, சமுதாய சீர்கேடுகளுக்கும் காரணமாக இருக்கின்ற மதுவை ஒழித்து இந்த மக்களை காப்போம். இந்த அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் பேசுங்கள் பேசுங்கள், இந்த சமுதாயத்தை திருத்துவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.